உலகெங்கும் வாழும் தமிழ் உறவுகளுக்கு உங்கள் வெற்றி செஃப்பின் அன்பான வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் என்னோட ஃப்ரெண்டு செஃப் கிருஷ்ணாவோட பர்த்டே பார்ட்டியில் நாங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணணும்னு பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன மெனுவில் என்னென்ன ஐட்டம் போட்டோங்கிறதையும் பார்க்கலாம். இந்த பார்ட்டி ஒரு 40 பேருக்கு செலிப்ரேட் பண்ணோம். 40 பேருக்கு ஹைதராபாத் சிக்கன் பிரியாணி பண்ணோம். அது போக 40 பேருக்கு ஸ்வீட் ரசமலாய் பண்ணோம். ஸோ 40 பேருக்கு ஃபுட்டு எப்படி தயார் பண்ணோம், அது போக பிறந்தநாள் பார்ட்டியில் நடந்த சில சுவாரஸ்யமான சம்பவங்களையும் பார்க்கலாம். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம பாலை திரைய வைக்கிறதுக்காக 1 கப் தண்ணியில் ஒரு 1/2 கப் வினிகர் சேர்த்து கலக்கி எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் பன்னீர் ரெடி பண்ணுறதுக்காக நம்ம லோ ஃபேட் மில்க் தான் யூஸ் பண்ணணும். லோ ஃபேட் மில்க் தான் பன்னீர் நல்லா சாஃப்டாக வரும். நான் இன்றைக்கி 5 லிட்டர் லோ ஃபேட் மில்க் எடுத்திருக்கேன் பன்னீர் ரெடி பண்ணுறதுக்காக. பால் ஒரு கொதி வந்தோடனே அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் நல்லா கலக்கி விடணும். கொஞ்சம் ஹீட் கொஞ்சம் குறையணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வினிகர் தண்ணியை சேர்க்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலக்கி விடணும். பால் நல்லா திரையிற வரைக்கும் நல்லா கலக்கி விடணும். இப்போ பாருங்கள், பால் நல்லா திரைஞ்சி பன்னீர்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம இதை வடிகட்டிடலாம். வடிகட்டுறதுக்கு நல்லா காட்டன் துணியாக எடுத்துக்கோங்க. நான் காட்டன் துணி இல்லாதனால இந்த ஹேர் நெட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதை வடிகட்டினதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா பச்சை தண்ணி ஊற்றி நல்லா கழுவிக்கணும். ஏன்னா அப்போ தான் அதில் உள்ள புளிப்பு டேஸ்ட்லாம் நல்லா போகிறதுக்காக பச்சை தண்ணியில் நல்லா அலசிக்கணும் பன்னீரை. அலசினதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் வச்சு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு நம்ம அது மேலே வச்சிட்டோம்னா வெயிட்டுக்காக அது பன்னீரில் உள்ள தண்ணீர்லாம் வடிச்சிடும். பன்னீர் ரெடியாகிற இந்த கேப்பில் நம்ம ரப்படி ரெடி பண்ணிடலாம். ரசமலாய் சோக் பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு 4 லிட்ரு ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்துக்கலாம். ரபடிக்கு ஃபுல் ஃபேட் மில்க் தான் நல்லாயிருக்கும். நம்ம பன்னீருக்கு தான் லோ ஃபேட் மில்க் யூஸ் பண்ணணும். பால் ஒரு கொதி வந்தோடனே அடுப்பை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு அது நம்ம 4 லிட்டர் மில்க் 3 லிட்டராக குறையிற வரைக்கும் பால் நல்லா காய்ச்சணும். 1 டீஸ்பூன் குங்குமப்பூ சேர்த்துக்கலாம். இது நம்ம ஃப்ளேவருக்காகவும் நல்லா கலர் கொடுக்கும், அதுக்காக தான் சேர்க்குறோம். பால் இப்போ கொஞ்சம் வத்திருச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் நட்ஸு சேர்த்துக்கலாம். ஒரு 3/4 கப் ஆல்மண்ட், 1/2 கப் பிஸ்தா, 2 நல்லா சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். சீனி ஒரு 1/2 கப் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டி குறைச்சி கூட சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், பால் நல்லா வத்திருச்சு. ஒரு 4 லிட்டர் பால் சேர்த்தா 3 லிட்டர் ஆயிடுச்சு. இந்த ரப்பரியை நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போ பன்னீர் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இதை நல்லா உதுத்தி போட்டு இதில் உள்ள கொஞ்சம் எக்ஸஸ் வாட்டரை நம்ம டிஷ்யூ பேப்பர் வச்சு நல்லா தொடச்சி எடுத்துடணும். எடுத்துகிட்டு இப்போ உள்ளங்கை வச்சு நல்லா அழுத்தி வச்சு தேய்க்கணும். தேய்ச்சிட்டு நல்லா சாஃப்டாகிற வரைக்கும் நல்லா தேய்க்கணும். ஒரு 10 நிமிஷமாக கண்டினியூவாக நல்லா தேய்ச்சா தான் நல்லா சாஃப்டாகும். இப்போ பன்னீர் சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிக்கலாம். ரசமலாய் செய்கிறதுக்கு வெடிப்பு வராத அளவுக்கு நல்லா உருண்டை பிடிச்சிட்டு கொஞ்சம் நடுவில் தட்டிட்டு நல்லா தட்டை ஷேப் வர்ற மாதிரி நம்ம உருட்டிக்கலாம். எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ண எல்லா பன்னீரையும் அந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். நான் எனக்கு 5 லிட்டர் பால் யூஸ் பண்ணேன். எனக்கு 85 பீஸ் கிடச்சிருக்கு. ஸோ 40 பேருக்கு, ஸோ ஆளுக்கு 2 பீஸ் கணக்கு கரெக்டாக தான் வந்திருக்கு. நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 4 லிட்டர் தண்ணி சேர்த்து
ஒரு 3.5 கப் சீனி சேர்த்துருக்கேன். இதுக்கு வந்து ரொம்ப இனிப்பாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. சுகர் சிரப் கொதி வந்தோடனே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ரசமலாய் பீசஸ் எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் ஃபுல் ஹீட்டில் கொதிக்க வைக்கணும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நம்ம எப்படி சின்ன சின்ன பீஸாக சேர்த்ததுனால எவ்வளோ பெருசாகிடுச்சின்னு. டபுள் சைஸ்க்கு ஆயிடுச்சு. இப்போ ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா பரட்டி விடலாம். அப்போ தான் ஈவன் எல்லா பக்கமும் நல்லா குக் ஆகும். இப்போ மறுபடியும் ஒரு 15 நிமிஷம் நம்ம மீடியம் ஹீட்டில் இதை குக் பண்ணணும். மொத்தம் 20 நிமிஷம் ஆச்சு. இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம உடனே வேறு ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து அதில் கொஞ்சம் ஐஸ் கட்டி சேர்த்து இதை உடனே இது எல்லாத்தையும் அதில் மாற்றிக்கலாம். ஏன்னா ரொம்ப நேரம் இதில் இருந்தால் ரசமலாய் நல்லா ரப்பர் மாதிரி ஆயிரும். ஸோ நம்ம இதை உடனே கோல்டு வாட்டரில் மாற்றணும். இங்கே பாருங்கள் எவ்வளோ ஸ்பாஞ்சி மாதிரி சூப்பராக வந்திருக்குன்னு. நம்ம இதில் உள்ள எக்ஸஸ் வாட்டரை கொஞ்சம் நல்லா எடுத்துகிட்டு எல்லாத்தையும் நம்ம ரப்படியில் சேர்த்துக்கலாம். ரசமலாய் வந்து ஒரு 5 மணி நேரம் இல்லைன்னா ஓவர் நைட்டு கூட நம்ம வந்து சில்லரில் வச்சுருந்தா அப்போ தான் நல்லா சோக் ஆகி நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ நாங்கள் வந்து முந்தின நாள் நைட்டே நான் செஞ்சு வச்சுட்டேன். ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக சோக் பண்ணி மறுநாள் சூப்பராக இருந்தது. மறுநாள் நான் பார்ட்டிக்காக இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன கண்டெய்னரில் பேக் பண்ணியாச்சு. ஹைதராபாத் பிரியாணி செய்கிறதுக்கு சிக்கன் மேரினேஷன் பண்ணணும். அதுக்கு ஃப்ரைட் ஆனியன் தேவை. நீங்கள் 50 பேருக்கு பிரியாணிங்கிறதுனால ஒரு 3 கிலோ ஆனியன் எடுத்து அதை ஃப்ரைட் ஆனியன் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். சிக்கன் மேரினேஷன் பண்ணுறதுக்காக 10 கிலோ சிக்கன் ரெடி பண்ணோம். அது கழிவு போக 8 கிலோ வந்தது. ஸோ இந்த மாதிரி 2 அண்டியில் 4 கிலோ எடுத்துக்காச்சு. 1.5 கப் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 2 அண்டிக்கு சேர்த்து யூஸ் பண்ணியிருக்கோம். அதுபோக உப்பு தேவையான அளவு சேர்த்து, எலுமிச்சம்பழச்சாறு அது ஒரு 1/2 கப்பு, 2ஐயும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம். அடுத்து தயிர் ஒரு 1.5 கிலோ சேர்த்துருக்கேன். 3/4 கிலோ, ஒரு அண்டிக்கு 3/4 கிலோ விதம் 1.5 கிலோ. அதுபோக டொமேட்டோ பியூரி 2 கப் டொமேட்டோ பியூரி. அதுபோக ஒரு 30 க்ரீன் சில்லி யூஸ் பண்ணியிருக்கோம். மஞ்சள் தூள் ஒரு அண்டிக்கு 2 டேபிள் ஸ்பூன். பிரியாணி மசாலா 1/4 கப். சில்லி பவுடர் 1/2 கப். கரம் மசாலா 1/4 கப். இதெல்லாம் ஒரு அண்டிக்கு எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். அதுபோக புதினா இலை, கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். அப்புறம் நம்ம ஃப்ரை பண்ண ஃப்ரைட் ஆனியனில் வந்து கொஞ்சத்தை மட்டும் எடுத்து வச்சுக்கணும். அது வந்து தம் போடும்போது கொஞ்சம் யூஸ் ஆகும். அது போக மிச்சத்தை பாதி சேர்த்துக்கலாம். அப்புறம் நெய் வந்து 1/4 கப், ஒரு அண்டிக்கு வீதம் 1/2 கப் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஆனியன் ஃப்ரை பண்ண ஆயில் ஒவ்வொரு கப் சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். அப்புறம் ஒவ்வொரு டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். நான் வந்து முதல் நாள் நைட்டே சிக்கன் மேரினேஷன் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. அடுத்து நம்ம பிரியாணி ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் முந்திரி பருப்பும் கொஞ்சம் உலர் திராட்சையும் கொஞ்சம் நெய்யில் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் ஒரு கப் பாலில் கொஞ்சம் குங்குமப்பூ சேர்த்து கலருக்காக நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி வந்து மொத்தம் 50 பேருக்கு பிரியாணி செய்யணும். சரி, நம்ம வந்து 2 அண்டியில் வந்து சிக்கன் மேரினேஷன் பண்ணி வச்சுருந்தோம். அதை வந்து ஒரு அண்டியில் உள்ளதை இன்னொரு அண்டியில் பாதியாக ஷேர் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம பிரியாணி செய்யலாம். ஒரு அடுப்பில் சிக்கன் குக் பண்ணுறதுக்காக நம்ம வச்சுக்கலாம். இன்னொரு அடுப்பில் ஒரு அண்டியில் தண்ணி வச்சு அதில் வந்து நம்ம ஹோல் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். 8 க்ளோவ்ஸு, 3 சின்னமன், 8 காடமன், 2 பிரியாணி இலை, 2 கல்பாசி, ஒரு ஸ்டார் அனீஸ், ஒரு ட்ரை லெமன், தேவையான அளவு உப்பு சேர்த்து தண்ணி கொதித்த உடனே நம்ம ஏற்கனவே 1 கிலோ 600 கிராம் பாஸ்மதி அரிசி ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு அதையும் சேர்த்துக்கலாம்.
இன்னொரு அடுப்பில் சிக்கன் வந்து நம்ம வந்து ஒரு 70% மட்டும் குக் பண்ணாலே போதும். இந்த சிக்கனில் கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் செகண்ட் லேயருக்கு நம்ம வந்து தம் போடுறதுக்கு. அதேமாதிரி நம்ம அரிசியை வந்து ஒரு 60% குக் பண்ணாலே போதும். பிரியாணி நம்ம தம் போட்டலாம். அதுக்கு வந்து கீழே வந்து சிக்கன் ஒரு லேயர், அதுக்கு மேலே நம்ம குக் பண்ண ரைஸில் பாதியை சேர்த்து கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் புதினா இலை சேர்த்துக்கலாம். ஃப்ரைட் ஆனியன் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அப்புறம் பாலில் நம்ம குங்குமப்பூ சேர்த்துக்கலாம், அதையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த கொஞ்சம் சிக்கன் அதையும் எடுத்து சேர்த்துக்கலாம் செகண்ட் லேயராக. இதுக்கு மேலே நம்ம மீதமுள்ள பாதி ரைஸையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் ஃப்ரைட் ஆனியன், கொஞ்சம் குங்குமப்பூ சேர்த்த பால், அப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த நட்ஸு, அப்புறமா கொஞ்சம் கொத்தமல்லி இலை புதினா இலை எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்து மேலே அலுமினியம் ஃபைலால் கவர் பண்ணி அது மேலே ஒரு பிளேட் வச்சு மேலே கொஞ்சம் சுடு தண்ணி, ஒரு பாத்திரத்தில் சுடு தண்ணி வச்சு நம்ம வச்சிட்டோம்னா கொஞ்சம் எல்லா பக்கமும் ஈவனாக பிரியாணி சூப்பராக தம் ஆகும். தம் வந்து ஒரு லோ ஹீட்டில் ஒரு 20 நிமிஷம் நம்ம தம் போடணும். இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ஒரு அண்டி பிரியாணி வந்து 13 பேருக்கு வரும். இதே மாதிரி நான் இன்னொரு 3 அண்டி பிரியாணி நான் ரெடி பண்ணேன். மொத்தம் 50 பேருக்கு பிரியாணி ரெடி பண்ணி அதை நாங்கள் வந்து இந்த மாதிரி அலுமினியம் கண்டெய்னரில் வந்து பேக் பண்ணி ரெடியாக வச்சாச்சு பார்ட்டிக்காக. என்ன ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் வீடியோ பார்த்தீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். வீடியோ எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வேண்டுகோள், கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற சப்ஸ்கிரைப் எங்களுக்கு இன்னும் உத்வேகத்தையும் ஊக்கத்தையும் கொடுக்கும். இது வரைக்கும் நீங்கள் பண்ண சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி.
இதே மாதிரி இன்னொரு அழகான வீடியோ உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கத்துடன் உங்கள் வெற்றி செஃப். ஐந்தவித்தானாற்றல் அகல் விசும்புளார் கோமான் இந்திரனே சாலும் கரீ. 5 புலன்களால் உண்டாகும் ஆசைகளை ஒழித்தவனுடைய வல்லமைக்கு தேவர்களின் தலைவனாகிய இந்திரனே போதுமான சான்று ஆவான்.